ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। वैराग्य शतकम् पेज नंबर 140, சமஸ்கிருதத்தில் 139, 13வது பாடல். நிவ்ருத்தா போகே ச புருஷ பகுமானோபி கலிதஹ சமானாஸ்வர்யாதாஹ சபதி கிருத சுக்ருதோ ஜீவித சமாக शनैर्यष्ट्युद्धानं गणतिमिर रुद्धे च नयने अहो मूढकायस्तदपि मरणापायचकितः। இங்கு வைராகிய சதகத்தில் பயம் என்பது ஒரு சம்சார துக்கம், அதை பற்றிய விளக்கம். பயம் போன கிளாஸ்லேயே பார்த்தோம். துவைதாத் பயம் ஹி பவதி. சாஸ்திரம் என்ன சொல்லுது? எது வரைக்கும் நான் வேறு இந்த உலகம் வேறுன்னு நீ பார்த்துட்டு இருக்கிறியோ அது வரைக்கும் பயம். அதுதான் பயத்துக்கு காரணம். அந்த அத்வைத ஞானத்துக்கு வரும்பொழுதுதான் கம்ப்ளீட் டோட்டல் ஆத்யந்திக பய நிவிருத்தி இஸ் பாசிபிள். இந்த வைராகிய சதகத்தில் பயத்தை பற்றி, ஏன் பயம் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம வைராகியம் ஒரு நல்லா படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கிளியர் கட் விஷன் இருக்கணும். எது வரைக்கும் நம்ம வைராகியத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்து மேலே பற்று அதிகமாக இருக்கிறனால, பையன் மேலேயோ குடும்பத்து மேலேயோ, ஏன்னா உலகம்னா வேற எங்கேயோ பார்த்தக்கூடாது. இந்த உடல், பசங்க, கணவர், குடும்பம், உறவுகள், பொருட்கள், அனுபவங்கள், இது மேலே என்ன இருக்கு? நமக்கு பற்று, ராகம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு. அந்த ராகத்திலிருந்து ஃபர்ஸ்ட் விடுபடணும். அதுக்கு ஒரு மாத்திரை தான் வைராகியம். டேப்லெட் போட்டு தான் வைராகியத்தை பிராக்டிஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? ராகத்திலிருந்து விடுபட ஆரம்பிப்போம். விடுபடும் போது அந்த மாத்திரைக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். எது மேலையும் வெறுப்பு வருவதற்கு, விருப்பு விட்டோன்னா நம்ம எங்க போய் பிடிப்போம்? வெறுப்பு வந்துடும். எது மேலேயும் ஒட்டாம ஒரு 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 மனோநிலைக்கு வந்துடுவோம். அது சைடு எஃபெக்ட் வரட்டும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஃபீவர் மருந்து கொடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்போதைக்கு முதல்ல ஃபீவர் கட்டுப்படுத்தணும். சாப்பிட்டா என்ன ஆகும்? அல்சர். மருந்து போய் உள்ள என்ன பண்ணிது? அல்சர். டாக்டர் என்ன சொல்லுவாரு? அதுக்கு இன்னொரு மருந்து கொடுப்பாரே தவிர ஃபீவருக்கு மருந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார். உங்களுக்கு அல்சருங்களா, சரி ஃபீவர் இருக்க வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுட்டு வாங்கன்னு அனுப்ப மாட்டார். உடனே அதுக்கு என்ன பண்ணுவார்? சாப்பிட்றதுக்கு முன்னாலே இந்த மாத்திரை போடுங்க, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் விடுங்க, ஏன்னா அது போய் நல்லா கவர் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் இந்த மாத்திரை போட்டு ஜமாலிங்க அப்படிங்கிற மாதிரி. வைராகியம் அப்படிங்கிறது ராகத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான இட் இஸ் அ மெடிசன் வித் சைடு எஃபெக்ட். அப்ப சைடு எஃபெக்ட் என்ன? ஒரு வெறுப்பு, ஒரு ஒட்டாத நிலை, ஒரு பூஜ்யம், எம்டினஸ், மனதில்
வருவதுங்கிறது எதிர்பார்த்துக்கணும். நம்ம வரும் வரும் அப்ப அந்த வெறுமைக்கு வராமல் பாதுகாத்து கொள்வதற்கு அடுத்த மெடிசின் தானே சாப்பிட்றோம். அந்த என்ன மெடிசின்? விபூதி யோகம். என்ன சிஸ்டமேட்டிக் டீச்சிங் பாருங்க பகவானது. நீங்க போனீங்கன்னா இங்க மாட்டுவ. அதுக்குதான் என்ன ட்ரீட்மெண்ட். இப்ப என்ன படிக்கிறோம் நம்ம? பகவத்கீதையில விபூதி யோகமும் படிக்கிறோம், இங்க வைராகியத்தையும் படிக்கிறோம். நான் ஒரு கிளாஸுக்கு வரேங்க, நான் விபூதி யோகத்தை மட்டும் கேட்குறேங்க, வேஸ்ட். வைராகிய சாரத்தை மட்டும் கேட்குறேங்க, வேஸ்ட். அதனாலதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கிளாஸை செலக்ட் பண்ணாதீங்க. நாம் ஒரு பிளான் போட்டு தான் கூட்டிகிட்டு போவோம். எனக்கு இது பிடிக்குது, எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கல, எனக்கு வாரத்துக்கு 2 நாள் வந்தால் போதும். கரையேற முடியாது. வகுப்புகள் ஓடிக்கிட்டே இருக்கேன்னா நாங்கள் பிளான் பண்ணுறோம், எனக்கு 2 கொடுக்குறோமா டோஸ். விபூதி யோகம் எத்தனை? உத்தவ கீதையிலையும் விபூதி யோகத்தை பார்க்குறோம், பகவத்கீதையிலையும் விபூதி யோகத்தை பார்க்குறோம். கூடவே என்னத்தையும் ஊசி ஏற்றுறோம், வைராகியம் வைராகியம். அப்புறம் பாஷ்யத்தில் என்ன வருது யோசனை பாரு. பாஷ்ய கிளாஸில் என்ன வருது? ஸோ இப்போ இந்த மாதிரி டிராவல் ஆகும்போது தான் எங்கேயும் நம்ம ஸ்லிப் ஆக மாட்டோம். வெறும் வைராகியத்தையே படிச்சுட்டு இருந்தா என்ன ஆயிடுவோம்? அந்த ராகத்திலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் மனதில் என்ன வந்துடும்? ஒரு எம்டினஸ் வரும். அது வராமல் பாதுகாப்பதற்கு தான் என்ன மருந்து? விபூதி யோகம். இங்கு இருப்பது அனைத்தும் இறைவனுடைய படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதுலேருந்து நாம விடுபட முடியும். ஏன்னா வைராகிய சதகம் படிக்கிறோன்னா எல்லா ஆச்சாரியர்களுமே பயப்படுவாங்க. ஏன்னா கிரகஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் வைராகியத்தை அது சதக்கம் படிக்கும்போது அப்பப்ப வைராகியத்தை பத்தி சொல்றதுங்கிறது வேற. அதையே உட்கார்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரம் சிந்திக்கிறங்க போது ஒரு விரக்தி மனதில் வராமல் பாதுகாத்து கொள்ளணும். அதுக்காகத்தான் எதை கொடுக்கறது? அடுத்த டோஸை கொடுத்து இதை இறைவனாக பாரு அப்படிங்கும்போது என்ன வராது நமக்கு? அந்த துவேஷம் வெறுப்புக்கு போய் மாட்ட மாட்டோம். ஸோ ராக துவேஷத்திலிருந்து விடுபடுவதற்கு கர்மயோகம் எவ்வளவு பயன்படுகிறதோ அதை போல் ராகத்வேஷத்திலிருந்து விடுபடுவதற்கு அடுத்த மருந்து, ஆல் ஆர் மெடிசின்ஸ் given by the doctor, பகவான். புரிஞ்சுங்க? வைத்தீஸ்வரர். அதனால அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறோம்? வைத்தீஸ்வரர். இந்த 2 நோய், ஃபர்ஸ்ட் ராகத்வேஷம் நோயில் இருக்கும், அதுல இருந்து ஃபர்ஸ்ட் மருந்து என்ன கொடுக்குறாரு? நீ கர்மயோகத்தை பண்ணு. அப்புறம்தான் எங்க வர்றோம்? வைராகியம் விபூதி யோகம். இஸ் ஃபர்ஸ்ட் லெவல் எடுத்தோன்னே நீங்க வைராகியத்தையோ விபூதி யோகத்தையோ டீச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல என்னது? கர்மயோகம். டு கெட் அவுட் ஆஃப் ராகத்வேஷம் வைத்தீஸ்வரர் கொடுக்கிற மருந்து. எந்த மனிதனும் கொடுக்கிற மருந்து அல்ல. எந்த மனிதனாலும் இந்த மருந்தை கொடுக்க முடியாது. அப்ப அடுத்து என்ன கொடுக்கிறாரு? நீ வைராகியம், அதுக்கப்புறம் விபூதி யோகம். சோ இந்த 3 சேர்ந்து இப்பதான் யாரு வர்றா? பரம்பரையில் இருக்கிற குரு தான் உருப்படியா நம்மளை கூட்டிட்டு போவார்னா இந்த மெத்தட் இறைவன் எங்கெங்க எதை யூஸ் பண்றாரு, எதுக்கு யூஸ் பண்றாரு, திஸ் இஸ் ரைட். வைராகிய சதகம் படிக்கிறது ரைட். ஒய் இட் இஸ் ரைட். கூடவே இது படிக்கணும் இது படிக்கணுங்கிறத அதனாலதான் சொல்றது, அவரோட குருவோட சேர்ந்து டிராவல் ஆகும் போது மட்டும்தான் நாம் என்ன ஆகும்? உருப்படி ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாமளே படிக்கிறோம், என்ன பண்ணுவோம்? வைராகிய சதத்தை எடுத்து படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் முடியும் போது என்னத்த கண்ணையான்னு போயிடுவோம். உலகத்து மேல என்ன ஆயிரும்? வெறுப்பு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். யார் மேலே என்னால் ஒட்ட முடியலைங்க. இப்பெல்லாம் என்னமோ மாதிரி இருக்குதுங்க. என்னமோ அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ண முடியலைங்க. இங்கே உட்காந்து என்னால் தனியாக உட்காந்து வண்டி ஓட்ட முடியல, அவிலோட சேர்ந்து வண்டி ஓட்ட முடியல, நடுவில் சிக்கின மாதிரி எல்லாம் ஒரு கற்பனைக்கு வரும். அப்போ டக்குன்னு எதை பிடிக்கிறோம்? பகவத்கீதையில் விபூதி யோகம், உபாசனா. எத்தனை உபாசனை, எத்தனை டெக்னிக் இறைவன் கொடுக்குறாரு. ஒரு நிமிஷம் யோசனை பாருங்க. நம்மளை கரையேற்றுவதற்காக எத்தனை டெக்னிக்கு, எத்தனை மெத்தட் ஆஃப் டீச்சிங். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எதை படிக்கணும்? வைராகிய சதகத்தை படிக்கணும்.
புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம மீனிங்குள்ளே போகலாம். ஏன்னா இது படிக்கும்போது சுவாமிஜி என்கிட்ட சொன்னார், அம்மா பார்த்து டோஸ் ஏற்றுமா, ரொம்ப ஏற்றிடாத. இல்லைங்க சுவாமிஜி, கூடவே என்ன போகுது? உடனே ஓகே, கரெக்ட் டீச்சிங், பர்ஃபெக்ட் டீச்சிங் சொன்னார். ஏன்னா ரெண்டு சேர்ந்து போனா தான் உங்களுக்கு அந்த வைராக்கியத்தை பயன்படும். இல்லைன்னா எங்கே கொண்டு விட்டுரும்? விரக்தியில் கொண்டு போய் விட்டு விடும். புரிஞ்சுங்களா? இது எதுக்கு சொல்றேன்னா, குரு பரம்பரைங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இங்க பிராக்டிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதையும் சேர்த்துனாத்தான். ஏன்னா அவங்க பாதையில் வந்திருக்கும் போது எங்க சிக்கியிருப்போம், எங்க விழுந்து எந்திரிச்சிருப்போம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஓ, இங்க விழுந்துடாம இதை பாதுகாப்புக்கும், இங்க விழுகாம இங்க பாதுகாத்து, இங்க ஏறு இங்க இறங்கு. இந்த பேலன்சிங்க்கு குரு பரம்பரைக்கு நாம் என்ன சொல்லணும்? ஒரு நன்றி கூறிட்டு எங்க போலாம்? மீனிங்க்கு போலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பயம். இப்ப என்ன? சம்சார துக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ஷணிக்கத்துவம் இதுக்கு முன்னால பார்த்தோம். உலகம்ங்கிறது ஒரு டெம்பரரி அப்படிங்கிறத பார்த்து முடிச்சுட்டோம். க்ஷணிக்கத்துவம். அதுக்கு முன்னால என்ன பார்த்தோம்? அதிருப்திகரம், வைராகியம். அதாவது சம்சார துக்கங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு நமக்குள்ள இருக்கிற கஷ்டம் அதிருப்தி. ரெண்டாவது க்ஷணிக்கத்துவம். இந்த உலகமே என்னது? க்ஷணிக்கத்துவம் பார்த்தோம். இப்போ மூணாவது சம்சார துக்கம் பயம். பயம் வருது? துவைதாத்தி பயம் பவதி. அது இருக்க வரைக்கும் பயம் இருக்கும். இப்போ நிவ்ருத்தா போகேச்சா. நிவ்ருத்தா போகேச்சா, போக இச்சா. விஷய போகத்துல விஷயத்தில் இருக்கிற ஆசை, இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கணுங்கிறது பேர் போகம். அது மேல ஆசை. இந்த சுகத்தை, இந்திரியத்தை, கண்ணு மூலியமா இதை அனுபவிக்கணும், நாக்குல இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், காதுல இதை கேட்கணும், அதை கேட்கணும்னா இச்சா. எதுல இச்சா? போக இச்சா. இந்திரிய சுகத்தை, இந்திரியங்கள் மூலியமாக இந்திரிய விஷயத்தை நான் அனுபவிக்கணும். இச்சா, ஆசை. நிவிருத்தாக என்ன சொல்றாரு? இதோட சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வயதான காலத்திலும் என்ன போறதில்ல? மரண பயம். ஃபர்ஸ்ட் பயம் மரண பயம். அந்த இடத்த கை வைக்கிறார். எல்லா ஜீவராசிகளுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் பயம் என்னது? மரண பயம். அது எது வரைக்கும் போறதில்லை. இப்ப 20 வயசுல வந்தா அர்த்தம் இருக்குது, 30 வயசுல வந்தா அர்த்தம் இருக்குது. 100 வயசு ஆகி பெட்ல படுத்திருக்கும் போதும் என்ன இருக்குது? அவனுக்கு பயம் இருக்கிறது. ஏன்? துவைதம் இருக்கா இல்லையா அவங்ககிட்ட, படுத்திருக்கவங்கிட்ட? அப்ப பயம் இருக்குமா இருக்காதா? அவங்க வாயில சொல்லிக்கலாம், எனக்கெல்லாம் பயம் இல்லை, வந்தா நான் ரெடி டு கோ. அது வாய் வார்த்தையா, உள்ள உணர்ந்த வார்த்தையா? யோசனை பண்ணி பாருங்க. மனசுக்குள்ள அவருக்கு துவைதம் இருக்கா இல்லையா? இருக்குன்னா கண்டிப்பா என்னதான் பயத்துல தான் படுத்திருப்பாரு. ஆனா வெளியில அப்படியே கொஞ்சம் அந்த அகங்காரம் விட்டு கொடுக்காம, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு பேசிக்கலாமே தவிர உள்ள என்ன இருக்கும்? பயம். சோ அந்த ஏன் அந்த வயதானாலும் அந்த மரண பயம் ஏன் போறதில்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு. ஏன்னா சரீரத்து மேல அவ்வளவு அபிமானம். நான் இந்த சரீரம்ங்கிற அபிமானம், நான் ஆத்மாங்கிற அஜ்ஞானம். ரெண்டு நான் என்னன்னு தெரியுதுல, நான் ஆத்ம சைத்தன்ய சொரூபங்கிறது தெரியாத ஒரு ரீசன். சரீர நானுங்கிற அபிமானம். அதனாலதான் என்ன வருது? மரண பயம். ஏன் மரணம்னா இந்த சரீரம் காணாமல் போய்விடும் அப்படிங்கிற ஒரு, நான் இல்லாமல் போய்விடுவே அப்படிங்கிற பயம். ஏங்க இல்லாம போன ஏன் பயம் வரணும்? கண்ணுக்குள்ள தூசி விழுந்த மாதிரி. என்னுடைய சொரூபம் சாஸ்வத சொரூபம், ஆனந்த சொரூபம், சாஸ்வத சொரூபம், நித்திய சொரூபம். என்னது? அதுல விழுந்த தூசு தான் என்னது? சரீர அபிமானத்தினால் வருகிற இல்லாமல் போய்விடுவோங்கிற பயம். ஸோ எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் வந்து விழுந்தோன்னே கண் என்ன பண்ணுது? அப்படியே இரிட்டேட் ஆகுதா இல்லையா? என்னுடைய சொரூபம் பியோர். கண் எப்படி இருக்குது? அழுக்கே இல்லாம, டஸ்டே இல்லாம ஒரு பியோர். அதுக்குள்ள எப்படி வெளியிலிருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்தோன்னு அது உறுத்துதோ, அந்த மாதிரி என்னுடைய சொரூபம் சாஸ்வத சொரூபம், நித்திய சொரூபம். ஆனா அந்த சரீர அபிமானம் என்ன பண்ணுது? நீ உட்பட்டவள், நீ அழிவுக்குட்பட்டவள், தூசு மாதிரி. உடனே என்னால என்ன பண்ண முடியல? ஏத்துக்கொள்ள முடியவில்லை. உண்மையிலேயே நான் அழியிற சொரூபம் வச்சுக்கலாம். ஆத்மா அழிய, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் உண்மையிலேயே ஆத்மா அழியக்கூடியதுன்னு வச்சுக்குங்க.
அழிவை பத்தி நம்ம பயப்பட மாட்டோம். ஏன் அதான் என்னுடைய சொரூபம். புரிஞ்சுங்களா? நல்லா யோசனை பார்க்கணும். ஏன் எனக்கு மரணங்கிறது எனக்கு ஏன் பிடிக்கல, அனித்தியம் நான்கிறது ஏன் என்னால ஏத்துக்க முடியல? ஏன்னா என்னுடைய உண்மையான சொரூபம், ஆத்மஸ்வரூபம் நித்தியம், சாஸ்வதம், அமிர்தம், மோட்சஸ்வரூபம். ஆனா அதுதான் என்னுடைய சொரூபம். இது வெளியிலிருந்து வந்ததா என்னது, கண்ணுக்குள்ள வந்து விழுந்த தூசு. நீ அனித்தியம் போது என்னால ஏத்துக்க முடியாததற்கு காரணம் சொல்றேன் நான். ஏன் ஏத்துக்கலாம்னா, எப்ப ஏத்துக்கலாம்னா, உண்மையிலேயே என்னுடைய சொரூபம் அழிவுக்கு உட்பட்டதுன்னா நான் ஏங்க புலம்பணும்? மரணத்தை கண்டு நான் ஏன் புலம்புறேன்னாவே ஏதோ அங்க ரெண்டு என்ன ஆயிக்குது, கிளாஷ் ஆயிக்குது. சோ உண்மையில் என்னோட சொரூபம் நித்திய சொரூபம். அஜ்ஞானத்தின் காரணமாக நான் எப்படி நான் பார்க்கிறேன், அழிவுக்குட்பட்டதாக நான் என்னை பார்க்கும்போது அது என்ன பண்ணுது, என்னை எப்ப பார்த்தாலும் கண்ணுல தூசு விழுந்துட்டு என்ன பண்ணும், மாலையா கண்ணீர் விட்டுதான் அந்த தூசு என்ன பண்ண பார்க்கும். தட்டு சம்சார துக்கம். நல்ல தெளிவா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா என்னோட சொரூபம் நித்தியமா தான் இருக்கணும். அதனாலதான் அனித்தியம் சொல்லும்போது என்னால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. பயம், சம்சாரம் வருகிறது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இவர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்லோகத்துல வயதானாலும் அவர்களுக்கு மரண பயம் போவது இல்லை. நமக்கு அப்படிதான். சாஸ்திரத்தை படிச்சு நான் யாருங்கிற தத்துவம் தெரிஞ்சா மட்டும்தான் மரண காலத்தில் மரணம் வரும்போது பயப்பட மாட்டோம். ஏன், என்ன தெரியும், எனக்கு இறப்பு என்பது கிடையாது. இந்த உலகத்தை படைப்பவளும் நானே, காப்பவளும் நானே, அழிப்பவளும். இந்த சரீரம் தோன்றுச்சு, போயிட்டு இருக்கு. இப்போ ஓகே பை. இறக்கும்போது 5 பூதங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு போயிட்டு வரும். இவ்வளவு நாள் இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு 5 பூதங்களே எனக்கு சரீரமாக இருந்து உபாதியாக இருந்தது. யாரு? பூதங்கள். 5 பூதங்களே சரீரமாக இருந்து இந்த ஞானத்தை பெறுகின்ற பாதையில் எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு அந்த சரீரமாக உபாதியாக இருந்து எனக்கு உதவி பண்ணினதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு போகலாம். எப்போ? நான் இந்த சரீரம் அல்லங்கிற ஞானத்தில் நின்னா மட்டும்தான். வலிக்கி விழுந்தா இல்ல, நின்னா மட்டும்தான். எல்லாத்துக்கும் என்ன சொல்லிட்டு போலாம், டாட்டா பை பை. சுத பஞ்சபூதங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம், நன்றி சொல்லிட்டு இறைவனை நினைத்து நாம் உயிர் விடலாம். ஏன்னா போன கிளாஸ்ல பார்த்தா அந்த காலே அப்படின்னா கடைசி காலத்துல இறைவனெல்லாம் நினைக்கவே முடியாதுங்க. நீங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த டேலி பண்ணி வரவு செலவு கணக்கு, உறவுகள் கணக்கு, ராக துவேஷத்துல பிடியில் இருந்துகிட்டே இருக்கவங்களுக்கு கடைசி காலத்துல அதுதான் நினைப்பு வரும். அதை திடீர்னு புதுசாக அந்த ஒரு காலத்தில் மனம் ரொம்ப பலகீனமான அந்த காலத்தில் புதுசா ஒரு சிந்தனை கொடுனா மனதினால் கொடுக்க முடியாது. ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா சோபாவம் மனதுக்கு என்ன வரும், ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வருமே தவிர இல்லைன்னா வராது. அத சொல்றாரு. இப்ப அந்த வயோதிக காலத்தை வயோதிக காலம்ங்கிறது எப்படி இருக்கும், போக இச்சா நிவிருத்தா போய்விட்டது. ஏன் விஷய அந்த வயதான காலத்துல இந்திரிய சுகங்கிறது இச்சா போயிருச்சு, சாப்பிட்டா சேராது, அவ்வளவுதான். எந்த இதுவும் என்ன ஆகாது, நம்மளோட கோஆர்டினேட் பண்ணாது. சாப்பிட்டு அது பிரச்சனை பண்றதுக்கு. ஸோ இச்சா போகுதுங்கிறது வேற வழி இல்லாம அவன் என்ன பண்றான் வயதான காலத்துல, அதை விட வேணுமே தவிர உண்மையில் அந்த இச்சா போகிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வயதானா ஆசை போயிருமானா அதிகமாகும். நமக்கு தெரியும் எப்படிங்க அதிகமாகும், மனதில் இருக்கிற வாசனை, இதுக்கு முன்னால வரைக்கும் சாப்பிட்டது அது உள்ளதா இருக்குது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது வெளியில வரும், தொந்தரவு பண்ணும். 40 வயசுல ஆசைப்பட்டா எதையோன சாப்பிட்டு ஆசைப்படுறோம், சாப்பிட்றோம், நிவர்த்தி ஆகி கொஞ்சம் மன அமைதி ஆயிக்கும். வயசாக பதிவுகளும் அதிக ஆசை, ஆனா சாப்பிட முடியாது. அப்ப என்ன ஆகும், கோபம், வெறுப்பு, நான் அக்செப்டன்ஸ் எல்லாம் டு த கோர் கஷ்டப்படுறாங்க. எல்லா ஓல்டு பீப்புளும் கஷ்டப்படுறாங்க. அதனால என்ன சொல்றாரு, போக இச்சா, அதை ஆசைப்பட்டு சாப்பிடலானா டாக்டர் ஞாபகம் வருவார். ஐயோ அடுத்த 1 மாசம் கழிச்சு டாக்டர் செக்கப் போடுமே, அவர் வேற கொலஸ்ட்ரால் ஏறி போச்சு, இது ஏறி போச்சு, என்னென்னமோ உப்பு ஏறி போச்சு, கம்மியா போச்சு, அக்கா போச்சான்னு இந்த பிளட் டெஸ்ட் கொண்டா, இசிஜி பார், ஐயோ
குச்சி வச்சுக்கிட்டு அவர் வேற ஐயோ அங்க வேற ஒரு மாசம் கழிச்சா போய் மாத்திரை வாங்க போகும்போது அவர் திட்டுவாரே. அப்ப என்ன ஆகுது, அந்த அதே லட்டு அதே ஸ்வீட்டு பயத்தை கொடுக்கும். அதனால அதுவும் முடியாது. அடுத்தது புருஷ பகுமானோபிகி அப்படின்னாங்க, மனிதன் என்கின்ற கௌரவம் கழித்தக நழுவிவிடும். வயதான காலத்துல எல்லாத்துக்கும் இது ஏற்படும். மனுஷன் என்கின்ற கௌரவம், அந்த மனிதன்கிற கௌரவத்தை பெத்த பிள்ளைகளே கொடுக்கறது இல்லைங்கிறது இன்னைக்கு முதியோர் இல்லத்துல போய் பார்க்கும்போது நமக்கு தெரியும். மனிதன்கிற கௌரவத்தை அவர்கள் பெற்ற குழந்தைகள் தாய் தந்தையருக்கு கொடுப்பதில்லை. நழுவி விட்டது. நம்மள ஒரு மனுஷனா மதிக்கிறது இல்லைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான். பெத்த பையன் என்னை ஒரு மனுஷன் அம்மாவா பாக்காட்டி பரவாயில்ல, ஒரு மனுஷையா பாடுறா, மனுஷியா பாரு, ரத்தம் ஞானம் என்ன சொல்றது மனம் இருக்கிற ஒரு மனுஷியா பாரு நம்ம கெஞ்சுறோம் பசங்க கிட்ட. அப்படி பாரு நீ, நான் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட பேசு, எனக்கு வேற வேலை இருக்கு நீ போ, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு நீ போ. அப்ப என்ன அது வயதான காலத்தில் இதெல்லாம் என்னது, அந்த பர்திருகரி காலத்திலிருந்து நாம என்ன பண்ணிக்க வேண்டாம், நம்பு பையன்தான் இப்படின்லாம் நினைக்காதீங்க. பர்திருகரி காலத்திலிருந்து இது இப்படித்தான். புரிஞ்சுதுங்களா? மனசு கொஞ்சம் அப்படி பால் ஊத்துற மாதிரி இருக்கும். ஓ எல்லா வீட்லயும் இப்படித்தானா, ஆஹா ஏடா பைப்ல தண்ணி வந்துருச்சான்னு பார்ப்போம். தூட்டுக்கு வரலையா, சரி சரி எல்லாத்துக்கும் தண்ணி வருது, எங்க வீட்டுக்கு மட்டும் வரலையா, ஐயோ ஐயோ. அது மாதிரி எல்லாத்துக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்திலங்க பர்திருகரி காலத்திலிருந்து மனிதன் தோன்றின காலத்துல வச்சுக்கோங்க. அவரு பாவ நடுவில் வந்தவர், அவரையே நம்ம அல்டிமேட் எடுத்துக்கணும். மனிதன் தோன்றின காலத்திலிருந்து வயதான காலத்தில் என்ன ஆகுது, மனிதன்கிற கௌரவம் போய்விடும். ஏங்க என்னங்க பண்ணலாம்? அதாவது இப்ப வயதான காலத்தில் நீங்க அவங்கள சார்ந்து இருக்கிறோம், மென்டலி பிசிக்கலா சார்ந்துதாங்க ஆகணும், இல்லைன்னா ஒரு வேலைக்கார வச்சு ஏதோ பண்ணிக்க வச்சுக்க. மென்டலா சார்ந்து இருக்கும் போது இந்த பிரச்சனையே. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, தனிமையில் இனிமை காணுகிற வாழ்க்கையை வாழ்ந்து பழகிட்டோம்னா பையனை பத்தியும் கவலை இல்லை, உறவுகளை பத்தியும் கவலை இல்லை. இங்க நாம என்ன பண்றோம், தனிமையில் இனிமை அதுல இல்லாத வரைக்கும் நச்சில்லப்பா சாமி அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ கத்துக்கணும். எப்போ காது கண்ணு மூக்கு எல்லாம் நல்லா இருக்கும்போது கத்து வச்சுக்கிட்டோம்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. வந்து கேட்டா ஓகே, இல்லையா ஓகே போயிட்டே உன் வேலையை நீ பாரு, போ 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 இங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படி சொல்ற அளவுக்கு நாம பக்குவப்பட்டுட்டோமா? உலகத்தையோ பையனையோ பொண்ணுகளையோ மருமகளையோ தப்பு சொல்லாதீங்க. அது பர்திருகரி காலத்திலிருந்து அப்படித்தான். மனிதன்கிறத என்ன ஆயிருவாங்க, அவங்க நழுவி கழித்தாங்கன்னா நழுவி விட்டது. அடுத்தது ஜீவி தசமாக அப்படின்னாங்க, நம்மளோட வாழ்ந்த ஃப்ரெண்ட்ஸ், உயிருக்கு சமமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஜீவி தமசாக. ஆனா தன்னோட உயிருக்குயிராக நம்ம வச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் சமானாக, சம வயது உள்ளவர்கள், ஸ்கூல் இருந்து ஒன்னா படிச்சவங்க, காலேஜ் ஒன்னா படிச்சவங்க, கல்யாணம் குழந்தைகள் எல்லாம் ஒரே அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா நம்மளோட இதுலயே டிராவல்லே தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட வாழ்றோம் சமுள்ளவர்கள். அப்புறம் சுக்ருதாக அந்த மாதிரி இருக்கிற சுக்ருதாகனா ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் சிநேகிதர்கள், சபதி நமக்கு முன்னாலேயே சொர்யாத்தாகனாங்க பரலோகம் போயிட்டாங்க. நாம வாழ்ற காலத்துல நமக்கு முன்னால என்ன இருப்பாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நமக்கு வந்து 90 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கல, நாம ஒருத்தரோட 10 வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருப்போம். ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டும் போயிட்டே இருப்பாங்க. கூட பிறந்தவர்கள் ஒன்னொன்னா இழந்துட்டு வருவோம், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னொன்னா இழந்துட்டு வருவோம். ஏன்னா நம்ம இங்க 90 வயசுங்கும் போது எல்லாத்துக்கும் எங்க 90 வயசா அவங்க வாழ போறாங்க. ஒருத்தர் 50, நம்மளுடைய 50ல அவங்க போயிருப்பாங்க, அவங்களுடைய 50ங்கும் போது நமக்கு 50 இருக்கலாம். ஏன்னா சம வயதுங்கிறாரு. அவர் 50ல போயிருக்கலாம் ஒருத்தர், உங்களோட ஃப்ரெண்டு அல்லது உறவுகள், உங்களோட ஆத்மார்த்தமான நண்பர்கள், உறவுகள் ஒன்னொன்னா என்ன பண்ணிக்கிட்டே வந்திருக்கணும், இழந்து கொண்டுதான் வருகிறோம் சொல்றாரு. சொர்யாத்தாக எல்லாம் பரலோகம் போய்விட்டார்கள். 90 வயசு இருக்கவங்கள கற்பனை பண்ணி பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் வர அந்த 50 வயசுலயே போயிட்டான், அவன் பாரு 60லயே போயிட்டான், என்னை தனியா விட்டுட்டு போயிட்டான். அது குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இன்லாஸா இருக்கலாம், யாரோ ஒருத்தர்
ஒருத்தர் என்ன ஆகிட்டே போறாங்க. அதையும் நம்ம 90 வயசுல என்ன பண்ணிருப்போம் பார்த்து கொண்டு. சனைகி மெதுவாக, மூணாவது சொல்றாரு சனைகினா மெதுவாக, யஷ்டுத்தானம் அப்படின்னா ஒரு கத்தியை பிடிச்சி சொல்லுது, குச்சியை பிடிச்சுக்கிட்டு பிடித்து கொண்டு எழுந்திருக்கிற நிலை. குச்சியை பிடிச்சாதான் உட்கார்ந்து எந்திரிக்க முடியும், குச்சியை பிடிச்சிட்டாதான் நடக்க முடியும். இது வயதான காலத்தில் எல்லாத்துக்கும் உண்டானது. ஆச்சா, குச்சியை பிடிச்சாதான் என்ன பண்ணும், குச்சியை பிடித்து கொண்டுதான் எழுந்திருக்கிற நிலையும் உண்டாகிவிட்டது. படுத்திருந்தா சுவாமிஜி சொல்லுவார், அந்த வயதான காலத்தில் எழுந்திருக்கிறதுங்கிறது ஒரு ப்ராஜெக்ட், எந்திரிச்சு பாத்ரூம் போறதுங்கிறது செகண்ட் ப்ராஜெக்ட், பாத்ரூம் போய் குளிக்கிறதுங்கிறது ப்ராஜெக்ட். அவ்வளவு கஷ்டம் அந்த செயல் பண்ணுவதற்கே. அப்புறம் திரும்பி ட்ரெஸ்ஸை மாற்றி படுத்து பெட்ல படுத்தா அப்பா 2 மணி நேரம் தூக்கம் எங்கேன்னே தெரியாது, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க வயதான காலத்துல. பார்த்துருக்கீங்களா? குளிச்சுட்டா என்ன பண்ணிடுவாங்க 2 மணி நேரத்துக்கு குழந்தை தூக்குற மாதிரி. ஏன்னா குழந்தைகளுக்கு எப்படி குளிச்சா அது 2 மணி நேரம் தூக்குதோ அது மாதிரி வயசானவர்களுக்கு ஏன் அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்படணும், பாத்ரூம் போறதுக்கு கஷ்டப்படணும், குளிக்கிறதுக்கு கஷ்டப்படணும், ட்ரெஸ் மாத்திர, அதுவும் தானே பண்ணுனா சரி, பண்ண முடியாம இன்னொருத்தர் உதவியோடு தான் இதெல்லாம் பண்ண வேண்டிய நிலை வந்தாலும் அந்த நிலை உண்டாயிருச்சுங்கிறார். ஏன்னா எழுந்திருக்கும் நிலையும் தான உண்டாகிவிட்டது, குச்சியை பிடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிற நிலை உண்டாகிவிட்டது. நயனே இரு கண்கள், நயனம்ங்கிறது சிங்குலர், நயனேங்கிறது டூயல். 2 கண்களும் கணத்திமிர, திமிரம்னா கேட்ராக்ட், கணம்னா திக்கு கேட்ராக்ட், ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்கிற கண திமிர ருத்தே, வலுவான இருட்டினால் கேட்ராக்டினால் மறைக்கப்பட்டு விட்டது. கண்ணும் கேட்ராக்ட் மூடிருச்சு. ததபி இவ்வளவு நடந்தாலும் மூடக முட்டாள் பசங்க, காயக சரீரமானது மரணாபாய சகிதக மரணத்துக்கு பயப்படுது. இப்படிப்பட்ட சரீரம் கூட அப்பா போனா போதும், இந்த சரீரத்தை இனிமேல் குளிக்கிறக்கு எந்திரிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டம், குளிக்கிறதுக்கு கஷ்டம், போயிட்டா பரவாயில்ல. வாயில சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு கதை சொல்லுவார், வாயில சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ போயிட்டா பரவாயில்ல இத்தனை கஷ்டமா இருக்குது அப்படின்னு. அது உண்மையல்ல, அது உண்மை உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது ஏத்துக்க முடியாது. இவ்வளவு முடியல. யம தர்மராஜா வந்தா சந்தோஷமா டாட்டா சொல்லிட்டு போவாங்களான்னு கேட்டீங்கன்னா போக முடியாது. ஏன்னா அந்த தான் இல்லாமல் போவதுங்கிறது அவங்களால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. ஏன்னா சரீராபிமானம், சரீரம் போச்சுன்னா நான் போயிருவேன்னு தெரியும், இல்லாம எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அவங்களும் என்னதான் ஆத்மஸ்வரூபம், தன்னுடைய சுயஸ்வரூபம் நித்திய ஸ்வரூபம், போறது எப்படிங்க விரும்புவாங்க? அவங்க சொல்லலாம், ஆனா விரும்ப முடியாது. லாஜிக் புரிஞ்சுட்டா? இதுக்குதான் ஒரு கதையோட சுவாமிஜி சொல்லுவார், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஒருத்தர் ரொம்ப ஒரு பிராமணன், டெய்லி கோயிலுக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகாம அவரு எதையும் பண்ண மாட்டார். ஃபர்ஸ்ட் குளிச்சொன்ன பக்கத்துல ஒரு கோயில், ஒரு பிராமணன் டெய்லி போவார். ஒய்ஃபு பாத்தீங்கன்னா ரொம்ப கடுசு, எது எடுத்தாலும் நீ கொண்டாட பணம் பத்துல, அப்படியா இப்படியா, அதை பத்துல இதை பத்துல, இல்ல நீ இன்னும் சம்பாதிக்கணும். அவரு பாவம் ஒரு கோயில்ல ஒரு அர்ச்சகர், ஏதோ அப்புறம் ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருக்கார், என்ன தொழில் நான் சொல்ல தெரியாது. இது உண்மையா நடந்த கதை. இவர் தினம் கோயிலுக்கு போறதே கொட்டுறது தான். சுவாமி இவாருங்க, என் முன்னாடி இன்னைக்கு இப்படி சொன்னா அப்படி சொன்னா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பகவானே நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் புலம்பிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது, பகவானை என்னை கூப்பிட்டுக்கோ, என்னை எதுக்கு இப்படி வச்சிருக்கிற, என்னை கூப்பிட்டுக்கோ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த வார்த்தை, என்னை கூப்பிட்டுக்கோ, உன்னையோட இங்கிருந்து நான் என்ன பண்றேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், கூப்பிட்டுக்கோ. சாமியும் பார்த்தாராம், அந்த தேவதையும் பார்த்துதான், விநாயகர் தான். விநாயகர் இவனை இப்படியே சொல்லிட்டு இருக்கானே, வந்தா புலம்பல். ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்ன வரைக்கும் இப்படியே புலம்புனா அந்த விநாயகர் தான் என்னதான் பண்ணுவார். அவர் என்னன்னாரா, ஒரு நாள் கண் முன்னால தோன்றி, இவ்வளவு பக்தனா இருக்கியே, டெய்லி வர வேற என்னை கூட்டிட்டு போன்னு வேற சொல்ற. சரி ஓகே, விநாயகர் என்ன சொல்றாரு, உன்னை நான் கூட்டிட்டு போறேன், நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒரு டைமு
பிளேஸு எல்லாம் வேணும் இல்லைங்களா? இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ரிஷிகேஷ் கிளம்புறோம்னா எப்போ கிளம்புறோம், ஏது அது மாதிரி எப்போ கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா அவர் சொல்கிறார், விநாயகர் சொல்கிறார், இந்த மாதிரி நாளைக்கு காலையில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அப்போ நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரி அப்படின்ட்டு இவர் போயிடுறார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுங்களா? என்ன நடந்திருக்குன்னு நீங்க யோசனை பண்றீங்க? கோயிலுக்கே போயிருக்க மாட்டேன். கரெக்ட். அடுத்த நாள் அந்த கோயிலுக்கே போகல, அதோட கோயிலுக்கு போறதை விட்டுட்டார். திஸ் இஸ் லைஃப், திஸ் இஸ் லைஃப். நம்மளாம் அவ்வளவுதான். இதுக்கு தான் சொல்றாரு. ஏன் அவரை கூட்டிட்டு போன்னு சொன்னவர் விநாயகரை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் போக முடியல? சரீர அபிமானம். சரீர அபிமானம் இருக்க வரைக்கும் நான் உண்மையில என் சொரூபம் நித்தியம். சரீர அபிமானம் இருக்க வரைக்கும் நான் அனித்தியம் தெரியுது. சரீரம் போகும்போது நான் என்ன நினைக்கிறேன், நான் இல்லாமல் போய் விடுவேனோ அப்படிங்கறத அவரு ஏத்துட்டு. இதுதான் எல்லாத்தோட லைஃபும் இப்படித்தான். அது சொல்ல மரண பயம் அகோ. அது என்ன சொல்றாரு? அகோ ஆச்சரியம். இது ஒரு பெரிய ஆச்சரியம். உடம்பு இவ்வளவு மோசமான நிலைக்கு போனதுக்கு அப்புறமும் மரணத்தை கண்டு பயப்படுறதுங்கிறது ஆச்சரியம்னா, இவ்வளவு காலம் சரீர அபிமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பது முட்டாள்தனம். அதத்தான் மூடகங்கிற வேர்டு போட்டுறாரு. இந்த வயசுக்கு அப்புறம் நீ கவலைப்படுறங்கிறது முட்டாள்தனம் சொல்ல. நீ 90 வயசு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரண பயத்திலிருந்து விடுபடாமல் இறப்பது என்பது முட்டாள்தனம். அப்ப மரண பயத்திலிருந்து நீங்க விடுபடணும்னா கண்டிப்பா நான் ஆத்மா, இந்த உடல் அனாத்மாங்கிற அறிவு வரணும். அந்த அறிவு இருந்தா நம்ம கவலைப்பட போறதில்லை. அந்த அறிவு வரணும் என்ன பண்ணிருக்கணும்? வேதாந்தத்துக்குள்ள போயிருக்கணும், ஒரு குருவை நாடி படிச்சிருக்கணும். இல்லைன்னா முடியாது. மரண பயத்திலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அடுத்தது, ந சம்சாரோத்பன்னம் சரிதம் அனுபஷ்யாமி குஷலம் விபாக புண்ணியானாம் ஜனயதி பயம் மே விம்ருஷதஹ மகத்பிப் புண்யௌ கைஷ்சிர பரிகிருஹீதாஸ்ச விஷயா மகாந்தோ ஜாயந்தே வியாசனமிவ தாத்தும் விஷயினாம். ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, பயம். இது மீனிங் எழுதிக்கலாம். சம்சாரோத்பன்னம் அப்படின்னா உட்பன்னம். சம்சாரத்தினால் உட்பன்னம், உண்டான. சரித்தம் அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல். அது மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபிக்ஸ் பண்றோம். இப்படி வாழணும், இதை பண்ணணும், இங்க போகணும், இங்க வரணும். எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருது? மனதுக்குள்ள ஒரு சம்சாரம் ஃபுல்லா இருக்கு. அதை ஆதாரமா வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? பிளானிங் த லைஃப் ஸ்டைல். வாட் வி ஈட், வாட் வி திங்க், வாட் வி மூவ், எல்லாமே எதை வச்சுதான் டிசைட் ஆகுது? சம்சாரத்தை வச்சுதான் டிசைட் ஆகுது. ஏன்னா என்ன இருக்கு மனசுல? சம்சாரம். மனதுல ஞானம் இருந்து வாழ்றதுங்கிறது ஞானியோட லைஃப் ஸ்டைல். மனதுல சம்சாரம் இருந்து வாழ்றதுங்கிறது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் டிசைட் பண்றதுக்கு ஆதாரம் மனம். நீங்க ஒரு லைஃப் ஸ்டைல் ஒருத்தர் டிசைட் பண்றானா அதுக்கு ஆதாரம் மனம்ங்க. மனம் 2 நிலை. அஜ்ஞான நிலையில் இருக்கும் போதும் அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி டிசைட் பண்ணுவான், ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா என்ன ஆகும்? 2க்கு 2. மனம்ங்கிறது பேஸ், அப்படி புரிஞ்சுக்கணும். மனம் எதுல இருக்குது? அஜ்ஞானத்தில் இருக்கும்போது அவனுடைய லைஃப் ஸ்டைல் அதை பேஸ் பண்ணித்தான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். டாட்டா பிர்லாவா இருக்கலாங்க, கோடி கோடியா வச்சிருக்கலாங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அவனுடைய லைஃப் ஸ்டைல், அவனுடைய வாழ்க்கை முறை எதை வச்சுதான் அமைய போகுது? அவனுடைய மனதை வைத்துதான். அதான் பியூட்டிஃபுல். மனம் எவ்வளவு பக்குவப்படுதோ அந்த அளவுக்கு அவனுடைய லைஃப் ஸ்டைல் மாறும். இப்ப இவர் என்ன சொல்றாரு? சம்சாரத்தினால் உண்டான அந்த ஒரு வாழ்க்கை முறை. சரித்தம்னா சர், டு லிவ், டு மூவ். குஷலம் ந அனுபஷ்யாமி, அது எந்த இடத்துலயும் சேஃபா செக்யூர்டா நான் பார்க்கல.
சம்சாரத்தை பேஸா வச்சுக்கிட்டு அது மூலியமா ஒரு லைஃப் ஸ்டைல் நான் டீல் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல எனக்கு என்ன வரல, ஒரு சேஃப்டி வரல. ஆனா சம்சாரத்துல இருந்துட்டு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது அவர் நமக்கு தெரிய போறது இல்ல. அவர் வெளியில் நின்று பாக்குறார். மனதுக்குள்ள சம்சாரம்ங்கிற ஒரு அஜ்ஞானத்தோடு ஒருத்தர் இருக்கும்போது அவனுடைய லைஃப் ஸ்டைல் என்ன லைஃப் ஸ்டைல் போட்டாலும் சரி, கோடி கோடியை சம்பாரிச்சாலும் சரி, கோடி கோடிய பேரும் புகழும் எல்லாம் வரும். ஆனா என்ன கிடையாது மனசுக்குள்ள அந்த குஷலம்னா குசலம் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா, நலம் விசாரித்தல் தான் குஷலம் விசாரிக்கிறதுன்னு பேரு. அதே மீனிங் தான். அப்படின்னா ஒரு சேஃப்டி. ந பஷ்யாமி, நான் காணவில்லை. தனையே சொல்லிக்கிறார். நான் காணவில்லை. சம்சாரங்கிற துக்கம் மனதில் இருக்கும்போது நான் ஒரு லைஃப் ஸ்டைலை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தது எனக்கு சேமமாக இல்லை. அடுத்தது புண்ணியானாம், புண்ணிய காரியங்களுடைய, இது செகண்ட் பாயிண்ட். என்னத்தை தான் நான் பார்த்தேன், சம்சார பேஸ்ல வச்சுக்கிட்டு நான் உலகத்துல ஒரு வாழ்க்கை வாழும்போது என்னத்தை பார்த்தேன் அப்படிங்கிறது. புண்ணியானாம், புண்ணிய காரியங்களுடைய, பல புண்ணிய காரியங்கள் நான் பண்றேன். இதுக்கு முன்னு ஜென்மத்திலையும் பண்ணியிருப்பேன், இந்த ஜென்மத்திலையும் பண்றேன். புண்ணியக்கார விபாக்கா, அதனுடைய பலன். சம்சாரத்தில் இருந்து நான் வாழும் பொழுது என்னத்தை பார்த்தேன்னா, கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் என்ன பண்றேன், புண்ணியத்தை சேர்த்திக்கிறேன்னா, கஷ்டப்பட்டு என்ன பண்ணி ஆக முடியும், புண்ணியத்தை சேர்த்து முடியும். அப்படி புண்ணியத்தை சேர்த்து அப்புறம் அதுக்கு என்ன வரும், பலன். அதாவது தர்மத்துக்கு உட்பட்ட காரியங்கள் செஞ்சு அதனுடைய பலனாக எனக்கு என்ன வந்துருச்சு, புண்ணியத்தினுடைய பலன். புண்ணியத்துடைய பலன் நீங்க பாருங்க, எத்தனை புண்ணியம் சேர்த்துறோமோ அதனுடைய பலன் சுகமா நம்ம அனுபவிக்கிறோம். அந்த சுகத்தை அனுபவிக்கும் போது யோசனை பண்ணி பாருங்கிறார். இப்ப எந்த சுகத்தை நீங்க அனுபவிச்சினாலுமே அது உங்களுடைய புண்ணியம். ஒரு வீட்டில் இருக்கோம், ஒரு குடும்பத்திற்கும் எல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லாமே நம்மளுடைய பூர்வஜ. ஒரு சுவாசிக்கிறோம் அப்படின்னா புண்ணியம், சாப்பிட்றோம் அப்படின்னா புண்ணியம், சாப்பிட்டு ஜீரணமாகுதுன்னா புண்ணியம், உடல்நிலை ஆரோக்கியமா இருக்குன்னா புண்ணியம். எல்லாம் ஒரு செகண்ட் என்ன வெளிப்பட்டு இருக்குது, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த புண்ணியத்தை இப்ப நான் எப்படி செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு ஜீவிதம் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. இந்த உடம்புடைய ஜீவித்தமே எதனாலதான் போகுது, நான் சேர்த்து வச்ச, அதை எப்படி கஷ்டப்பட்டு சேர்த்துனேன், மெய்வருத்தி நான் சம்பாரிச்ச புண்ணியத்தை வச்சுதான் என் வாழ்க்கை இப்ப என்ன ஆயிட்டு இருக்குது, ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பலனாலதான் விம்ருஷதக, தீர்க்கமாக ஆலோசிக்கும் போது, இப்படி புண்ணியத்தை சம்பாரிச்சு இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்ததை நான் தீர்க்கமா யோசனை பார்க்கிற போது, விம்ருஷதகா, நல்ல தீர்க்கமா நான் ஆலோசி பண்ணி பார்க்கும்போது கடைசியில பார்த்தா எனக்கு பயம் ஜனயதி, பயம் ஜனயதி, பயத்தை கொடுக்கிறது. எதை நினைச்சு பார்க்கும்போது, இவ்வளவு புண்ணியத்தை கஷ்டப்பட்டு சேர்த்தி இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது, குடும்பமோ பேரோ புகழோ பணமோ ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை சிந்திச்சு பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குங்கிறார். என்ன பயம், நல்லா புண்ணியம் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதானே, என்ன பயம் சொல்றாரு பாரு கீழே. என்னங்க பயம், நீங்க சம்பாரிச்சீங்க, நீ அனுபவிக்கிறீங்க, அனுபவி ராஜா, அனுபவி தானே, சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, எதுக்கு பயப்படுறீங்க, காரணம் சொல்றாரு. பயத்தை கொடுக்குது. ஏன்னா மகத்பிகி, இத சிந்திச்சு பார்க்கும்போது எனக்கு பயம் வருது. ஏன்னா மகத்பிகி, பெரிதான, புண்ணியவு கைகி, புண்ணியங்கள் மூலமாக, பெருசு பெருசா புண்ணியம், சின்ன புண்ணியம் இல்ல, பெரிய பெரிய புண்ணியம். பெரிய பெரிய புண்ணியங்களால் ஷிர பரிகிருஹீதாக, பரிகிருஹீதா, தாகா போட்டுக்க, அது இஷ்டம் வேண்டாம், பரிகிருஹீதாக, பரிகிருஹீதாக, நீண்ட காலமாக அனுபவிக்கின்ற
நீண்ட காலமாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டு புண்ணியத்தை சேர்த்துறேன், அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். நாம் என்ன நினைப்போம், என்ஜாய் பண்ண வேண்டியது தானே, இதுக்கு ஏங்க கவலைப்படுறீங்க, பயம் எதுக்கு வருது? அவர் என்ன சொல்றாரு, இது சிந்திச்சு பார்த்தா எனக்கு பயம் வருது. ஏன்னா பெரிய பெரிய புண்ணியங்கள் நான் பண்ணியிருக்கேன், நம்ம எல்லாரும் தாங்க, அவர் மட்டும் இல்லை, பெரிய பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் இன்னைக்கு வகுப்புக்கு உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். போனோன்னு சாப்பாடு கிடைக்குது, துணிமணி இருக்குது, வீடு இருக்கு, உறவுகள் இருக்குன்னா என்ன புண்ணியம், எல்லாரும் நமக்கு தான் சொல்றாரு அவரு. ஆனா இந்த அனுபவிக்கும் போது எனக்கு பயம் வருதுங்கிற, இந்த புண்ணியத்தை அனுபவிக்கும் போது பயம் வருது. ஏன்னா ஏன் இப்ப ரீசன் சொல்ற, நீண்ட காலமாக பெரிய பெரிய புண்ணியமாக செஞ்சு அந்த அனுபவிக்கிட்டு வருகின்ற விஷயாக இந்த இகலோக போகங்கள். நான் ஒண்ணு சாப்பிட்றேன்னா, சாப்பாட்டை அனுபவிக்கிறேன்னா புண்ணியம், உன்னை பார்க்குறேன் அதுல சுகம் வருதுன்னா புண்ணியம், உன்னை கேட்குறேன் ஒரு அனுபவம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்குது, குடும்பம் எனக்கு தகுந்த மாதிரி அமையுது, என்னை மதிக்குது, மரியாதை பண்ணுது, என்னை தூத்து போத்துது அப்படின்னா எல்லாமே என்னதான் என்னுடைய புண்ணியம். சோ லோக போகங்கள், நான் அனுபவிக்கிற இந்த லோகத்தினுடைய போகங்கள், உலகத்தினுடைய இந்திரிய சுகங்கள், விஷயினா அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு பேர் விஷயா வெளியில் இருக்கு, விஷயிங்கிறவன் அவன், அந்த சம்சாரிகளுக்கு போட்டுக்கலாம். விஷயினாம்னா அந்த சம்சாரிகளுக்கு விஷயங்கள் வெளியில் இருக்கு, இந்திரிய விஷயங்கள் விஷயி, நாம அதை அனுபவிக்கிறவங்களுக்கு விஷயினாம், அந்த அனுபவிக்கிற அந்த விஷயிகளுக்கு, அது சம்சாரிகளுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா அவன் அனுபவிக்கிறவங்க பேர் என்ன, சம்சாரி. அனுபவிக்கிறவர்களுக்கு சம்சாரிகளுக்கு வியசனம், வியசனம் நம்ம சொல்ற முடியல, ரொம்ப வியசனமா இருக்கு, அதே தான் சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து தமிழ் வந்திருக்கு, வியசனம். ஊட்டி கழிச்சு பார்த்தா கடைசியில வியசனம் தான் நிக்குதுங்கிறாரு. வியசனம் துக்கத்தையே தாத்தும் கொடுப்பதற்கு, வியசனம் துக்கத்தையே கொடுப்பதற்கு, தாத்தும் கொடுப்பதற்கு, மகாந்தக கொடுப்பதற்கு, தாத்து மகாந்தக பெரியவைகளாக, ஜாயந்தே ஆகின்றன. மகாந்தக பெரியவைகளாக ஆகின்றன. அதாவது இந்த உலகத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்றாருன்னா, இந்த போக சம்சார வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு உலகத்தில் உள்ள விஷயங்களை அனுபவிக்கிறத கேலி பண்றார். நீ கண்ணுல இவ்வளவு அனுபவிக்கணும், காதுல இவ்வளவு அனுபவிக்கணும், மூக்குல இவ்வளவு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற இல்லையா? ராத்திரி ஆனா 10 மணிக்கு பிரியாணி சாப்பிடணும், 12 மணி வரைக்கும் ரோடா சுத்தணும், வெடிஞ்சு 10 மணி வரைக்கும் தூங்கணும், ஆசைப்படுறியா? சுகத்தை அனுபவிக்கிறியா? எஸ் நம்ம சொல்லித்தாகணும், அதுக்கு தான் நம்ம சுத்துறான். சுகத்தை அனுபவிக்கிறியா? எஸ். இதெல்லாம் எப்படி கிடைச்சது தெரியுமா? அந்த அனுபவம், இந்த சுகம் உனக்கு எப்படி கிடைச்சது? அவங்களே பார்த்து கேட்கறாரு, இதெல்லாம் அனுபவிக்கிறியா? ரோடோட சுத்திக்கிட்டு பார்த்துட்டு பெரிய கேக்க வாங்கி ஊரையே கூப்பிட்டு வச்சு கிஃப்ட், அப்புறம் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட், என்ஜாய் பண்றியா? நீ கட்டதும் இல்லாம குழந்தைய வச்சு அந்த வாழ்க்கையை காமிச்சு அதையும் உருப்படியெல்லாம் பண்றியா? எல்லாம் எதனால? சுகம் கிடைக்கிறதுனால தானே பண்ற. இதெல்லாம் பண்ண துக்கம் வர நீ பண்ணுவியா? பண்ண மாட்டேன். ஐயோ சுகமா இருக்கு, நல்லா இருக்கு, சரி ஓகே. இவர் என்னங்கிறாரு, இதெல்லாம் எப்படி கிடைச்சது உனக்கு? அவன் என்னப்பா, பணம் இருக்கு செலவு பண்றேன்பா. அந்த பணம் எப்படி கிடைச்சது? என்னப்பா, நான் சம்பாரிச்சேன் எனக்கு கிடைச்சது. சம்பாரிச்சவனுக்கெல்லாம் கிடைக்குதா? இல்லையே. உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? 2 பேர் ஒரே தொழில் பண்றீங்க, ஒருத்தர் ஒரு டர்ன் ஓவர் பண்றான், இன்னொருத்தர் இன்னொரு டர்ன் பண்றான். சோ நீ சம்பாரிச்ச, இப்ப அந்த சம்பாதிக்கிறதுங்கிறது அது கேள்வி கேட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆக்காய்க்குவாங்க. அதாவது சுகம் அனுபவிக்கிறேன், ஏன்னு கேட்டா என் கையில காசு இருக்கு, அந்த காசு எப்படி வந்தது அப்படின்னா நான் சம்பாரிச்சேன். அப்ப சம்பாதிக்கிறனால என்ஜாய் பண்ண முடியுதானே? அதுவும் இல்லை, எல்லாரும் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு போக முடியாது. அப்ப நான் பண்றேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ஜாய் பண்றேன்.
அப்படிங்கும்போது நீ மட்டும் எப்படி சம்பாதிக்க முடியுது? ஏன் ஒருத்தனால சம்பாதிக்க முடியல, உன்னால சம்பாதிக்க முடியுதுன்னு கேட்டு பாருங்க. என்னுடைய இன்டெலிஜென்ஸ்மா, அகங்காரம் தான் பதில் நிற்காங்க. என்னுடைய இன்டெலிஜென்ஸ் தான் நான் சம்பாதிச்சேன் அப்படிமா. அப்போ அது அகங்காரத்தில் நின்னுறாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு, அது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீ பூர்வ ஜென்மத்தில் அகங்காரத்தை விட்டுட்டு பதில் சொன்னீங்கன்னா ஒன்று புரியும். இதுக்கு எல்லாம் காரணம் எது? 12 மணி வரைக்கும் சுத்துறது, 10 மணி வரைக்கும் தூங்குறது, எந்திரிச்சோன்னா ஒரு சாப்பாடு பண்ணி வைக்கிறக்கு ஒரு ஆள் வீட்டில் வச்சிருப்போம், அது எந்திரிச்சு எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், சாப்பிட்டு நீ என்ஜாய் பண்றியா? அதுக்கு காரணம் நீ சம்பாரிச்சு வச்ச புண்ணியத்தை கழிக்கிற. திஸ் இஸ் த ஆன்சர், பட் தே டோன்ட் நோ. வச்சுங்களா, ஒரே நிமிஷம். அவர் என்ன சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் அகங்காரத்தில் நிற்காம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, நம்மளுடைய நீ பூர்வ ஜென்மத்தில் கஷ்டப்பட்டு சேர்த்துன புண்ணியம், அல்லது இந்த ஜென்மத்தில் நீ பண்ண புண்ணியம், அதைத்தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற? கழிச்சுக்கிட்டு இருக்கிற. அப்படிங்கும்போது இவர் என்ன சொல்றாரு, இது சிந்திச்சு பார்க்கும்போது உள்ளதை உள்ளபடி சிந்திக்கணும். அகங்காரத்தை இன்னும் சிந்திச்சு அவன் நான் சம்பாதிக்கிறேங்கிற போயிடும். அகங்காரத்தை விட்டுட்டு சிந்திச்சு பார்த்தோம்னா, கடந்து சிந்திச்சு தெரிஞ்சதுன்னா கிளீனா புரியும். ஒரு ஜென்மத்து புண்ணியம் நான் அனுபவிக்கிறேன். இப்போ அந்த புண்ணியத்தை நான் கஷ்டப்பட்டு தான் எங்க புண்ணியத்தை சும்மாலாம் தேட முடியாது. இப்போ 4:30 மணிக்கு உட்கார்ந்து என்ன பண்றோம்? கர்த்ருத்ராய என்ன படிக்கிறோம்? அப்போ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச புண்ணியத்தை என்ன பண்றான்? ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறியா? அதை பார்க்கும்போது எனக்கு பயம் வருதுங்கிறார். ஏன்னா அந்த புண்ணியத்தை நான் எதுக்கு செலவு பண்றேன்னா, அது எனக்கு என்னத்தை கொடுக்குது? அதிருப்திகரம். நான் அனுபவிக்கிறதெல்லாம் எதை கொடுக்குது எனக்கு கடைசியா? அதிருப்திகரம். கண்ணில் அனுபவிச்சா கண்ணு போயிருது. அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் அடிமையாயிடுறேன். அது என்னை ஆளுது. நான் ஸ்லேவா உட்காந்துருக்கிறேன், அது என்னை ஆளுது. கண்ணு போயிருது. ஒரு குறிப்பிட்ட வயசுல கண்ணு அதை அனுபவிச்சு என்ன ஆயிருது? கண்ணு காதலாம் இந்திரியங்கள் பலம் இழக்குது. அது இது தோஷ தர்ஷனம் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்திரிய சுகத்துல நீங்க என்னென்ன தோஷத்தை பார்த்தீங்களோ அதெல்லாம் அங்க இருக்குது. என்னென்ன இருக்குது? பயத்தை கொடுக்குது. சம்சார அந்த அனுபவிக்கும் போது என்ன ஆகுது? இந்த சுகம் தொடர்ந்து கிடைக்குமா? ஒரு சுகத்தை நீங்க அனுபவிக்க வச்சுக்கல, அனுபவிக்கிற அந்த செகண்ட் மட்டும் தான் அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் ஐயோ இந்த நம்மள விட்டு போயிருமா? அந்த பயத்தை அடுத்த ஸ்லோகத்துல நீட்டா கொண்டு வராரு. இந்த புண்ணியத்தை நீ எதுக்காக செலவு பண்றையோ அது உனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு. உனக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இப்படி ஊதாரியா செலவு பண்றேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த பாயிண்ட் சொல்ற. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்சு எல்லாத்துக்கும் தாங்க, மற்றவங்க நினைக்காதுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சு சம்பாதிச்ச புண்ணியத்தை நீ ஒரு அல்பத்தனமான, ஏன் அது அதிருப்திகரம், அது என்ன பண்ணுது? என்னைய அதை ஒரு விஷயத்துக்கு அடிமை பண்ணி விட்டுருது. அது மாஸ்டர் ஆயிருது, நான் ஸ்லேவ் ஆயிடுறேன். ராகத்வேஷத்தை அதிகம் பண்ணி விடுது. மனசுல ஒரு பயம். அதுதான் இங்க மனதில் அது என்ன கொடுக்குது? இது அனுபவிக்க முடியாம போயிருமோ? கல்யாணம் ஆகிற வரைக்கும் பொண்ணு கிடைக்குமா பயம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதை காப்பாற்ற முடியுமான்னு பயம். உறவை காப்பாத்துக்கிட்டானா குழந்தை கிடைக்குமான்னு பயம். குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் பேசுறாங்க, ஸ்கூல் ஐயோ நல்ல ஸ்கூல் இடம் கிடைக்குமா பயம். சரி கஷ்டப்பட்டு கொண்டு ஸ்கூல்ல விடுறான், பையன் படிச்சிருவானா பயம். பையன் கஷ்டப்பட்டு படிக்கிறானா, நாம உசுர கொடுத்து படிக்க வைக்கணும், ஐயோ வாங்கிடுவானா. +2 முடிக்கிற வரைக்கும் பயம் பயம் பயம். வாழ்க்கையில் அவன் வாழ்ந்துருவானா, போராடிடுவானா. காம்படிஷன் அந்த வேர்டுக்கு எப்படித்தான் வந்ததோ கடவுளே. காம்படிஷன் வேர்ல்டு. அந்த குழந்தை எப்படிதான் சொல்லி வளர்த்துறோம்? ஏய் காம்படிட்டிவ் வேர்ல்டு. இங்க இருப்பதெல்லாம் இறைவனை தவிர்த்து வேற இல்லைன்னு முயற்சி சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியை வாத்தியார் எடுக்கிறாங்களா இல்ல பேரண்ட்ஸ் எடுக்கிறாங்களா? உலகத்தை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம்? காம்படிஷன். போராடு. அது அனைத்து உன்னை தவிர்த்து வேறானது. நீ போராடினா தான் ஜெயிக்க முடியும். இப்படி தானும் கெட்டு அதையும் கெட்டு, அதுவும் பாவம். நல்லா படிக்க +2 எக்ஸாம் வந்துட்டு அட சாமி 3 வருஷத்துக்கு விட்டு எங்கேயும் வெளி. இப்படி பயம். அப்புறம் மறுபடியும் வளர்த்துனதுக்கு அப்புறம் அவனுக்கு மறுபடியும் கல்யாணம், அவனுக்கு குழந்தை, பணம் சம்பாரிச்சிருவானா பயம். சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச புண்ணியத்தை பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்திலையும் அனாத்மா விஷயத்திலும்
ஒரு அதிருப்தி கொடுக்கிற விஷயத்திலையும், அபூர்ணத்துவத்தை கொடுக்கிற விஷயத்திலும், துக்கத்தை கொடுக்கிற விஷயத்துக்காக நீ செலவு பண்ற அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. பர்த்துகரி சொல்றாரு, எனக்கு இது புரிஞ்சு போச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்ட புண்ணியத்தை எங்க, அதனாலதான் எனக்கு என்ன வருது, பயம் வருது. அதை கண்டு எனக்கு என்ன வருது, மகத் புண்ணியம் என்ன அது பயத்தை எனக்கு கொடுக்குதுன்னா என்னங்க, பயத்தை போக்க சொல்லிட்டு இவரே பயந்துக்கிறாரானா, இதை யோசனை பண்ணும் போது இவ்வளவு கஷ்டப்பட்ட புண்ணியத்தை இப்படி அல்ப விஷயத்துக்கு நான் செலவு பண்றேன், துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்ட புண்ணியத்தை செலவு பண்றேன்னு போது பயம் வருமா வராத, வருகிறது. அப்படின்னா இப்ப என்ன அர்த்தம், அவர் என்ன சொல்ல வர்றாரு, பூர்வ ஜென்மத்துல சம்பாரிச்சு கஷ்டப்பட்ட புண்ணியத்தை இந்த ஜென்மத்துல கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச புண்ணியத்தை வெட்டியா கொண்டு இந்த இந்திரிய விஷயத்துக்கு பின்னால போய் 12 மணிக்கு பிரியாணி, 10 மணி வரைக்கும் தூக்கம், இப்படி போய் அந்த புண்ணியத்தை கழிச்சிராத. எதுக்கு பயன்படுத்திக்கோ, மரணம் இல்லா பெருவாழ்வை பெறுவதற்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருக்க பாத்தியா உன் அக்கௌண்ட்ல, அதை செலவு பண்ணிக்கோ. திஸ் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.